இங்க ஒருத்தர் மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு கல்லு கிடைக்குது. அத வீட்டுக்கு எடுத்துட்டு போறாரு. அப்ப நைட்ல அது டைமண்ட் மாதிரி மின்ன ஆரம்பிக்குது. அடுத்த நாள் காலையில அரண்மனைக்கு எடுத்துட்டு போய் அரசர்கிட்ட காமிச்சு 3 மூட்டை தங்க காசுகளை பரிசா வாங்கிக்கிறாங்க. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இந்த மீனவ குடும்பமே வறுமையில சிக்கி தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இவருக்கு நிறைய பசங்க இருக்கிறதுனால தினமும் அவரு மீன் பிடிச்சிட்டு வந்தாதான் அவங்களுக்கு சாப்பாடு. இவருக்கு ஒரு அண்ணனும் இருக்கான். ஆனா அவன் எந்த ஒரு உதவியும் இந்த குடும்பத்துக்கு செய்ய மாட்டான். இதனாலேயே தினமும் அவரு மீன் பிடிக்க போவாரு. ஆனா வலையில எந்த ஒரு மீனும் சிக்காது. ஒரு நாள் முழுக்கவும் அவர் உட்கார்ந்து மீன் பிடிச்சும் கூட கடைசி அவரோட வலையில சிக்கினது ஒரே ஒரு கல்லு மட்டும்தான். பெரிய ஏமாற்றத்தோட அந்த கல்லை மட்டும் எடுத்துட்டு அவருடைய வீட்டுக்கு வராரு. அந்த கல்லை அவர் பசங்க எடுத்து விளையாடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த கல்லு வைர மாதிரி மின்ன ஆரம்பிச்சிருது. இதுக்கு அடுத்த நாளே அவரோட மனைவி அந்த கல்லை ஒரு துணியால கட்டி அரசர்கிட்ட கொண்டு போய் காட்டுறாங்க. மின்னக்கூடிய கல்லை பார்த்த அரசர் அதுக்கு பதிலா 3 மூட்டை தங்க காசுகளை அவங்களுக்கு கொடுக்கறாரு. வீட்டுக்கு வந்ததும் அவங்களுடைய கணவர் இந்த தங்க காசு எத்தனை பக்கெட் பிடிக்கணும்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதனால அவரோட பையன்கிட்ட சொல்லி அவருடைய அண்ணன் கிட்ட போய் ஒரு பக்கெட்டை வாங்கிட்டு வர சொல்றாரு. ஆனா அண்ணங்காரனோ இவங்க சாப்பாட்டுக்கு தான் பக்கெட் கேக்குறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. ஆனா பையன் சொல்றான் இல்ல தங்க காசுகளை அளக்கறதுக்குன்னு. இவரால் அதை நம்ப முடியல. தம்பி கிட்ட எப்படி இவ்வளவு காசு வந்திருக்கும் அப்படின்னு இவர் பாக்குறதுக்காக அந்த பக்கெட் எடுத்துட்டு வீட்டுக்கே வந்துடுறாரு. அப்பதான் வீட்டுல 3 மூட்டை தங்க காசு இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டு அவர் தம்பி கிட்ட எப்படி வந்ததுன்னு கேக்குறாரு. அப்ப தம்பிக்காரன் சிரிச்சுக்கிட்டே ஒரு கதை சொல்றான். அரண்மனை முழுக்கவும் எலி தொல்லையா இருந்தது. அதனால நான் 3 மூட்டையிலையும் பூனைகளை புடிச்சு கொண்டு போய் கொடுத்தேன். அதனால அரசர் சந்தோஷப்பட்டு எனக்கு இந்த தங்க காசுகளை கொடுத்தாருன்னு சொல்லிடுறாரு. இதை கேட்ட அண்ணங்காரன் ஊர்ல இருக்கக்கூடிய மொத்த பூனைகளையுமே புடிச்சு கொண்டு போய் அரண்மனையில திறந்து விட்டுறாரு. அதுக்கு அரண்மனையை மட்டும் இல்லாம அரசரையும் தாக்கி காயப்படுத்திடுது. இதுல கடுப்பான அரசர் அவனை ஜெயில போட சொல்லி உத்தரவு போட்டுறாரு.